எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியோட முதலீடு தொடர்ந்து உயர்ந்துட்டே போகுது. ஆனால் அந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் அந்த கம்பெனி அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறது தான் ஒரு அலசல். இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அது முக்கியமான பாயிண்ட். சிஎஸ்எம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது புதுசாக நம்ம ஐபிஓக்கு வந்திருக்குங்க. ஐடி கம்பெனியை மதிப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1998 உருவாக்கப்பட்ட கம்பெனிங்க. ஸோ இந்திய அரசோட டிஜிட்டல் இந்தியா, கவர்னன்ஸ் இதெல்லாமே வலுவாக நடக்கிறதுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் 2026 எலக்ட்ரானிக் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 650 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் 20 கோடி ஏஐ மிஷனும் 100 கோடிக்கு 8 டெக் டவர் கட்டுறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இந்த சிஎம்எஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கமான ஒரு ஐடி கம்பெனி இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைலோ ஒரு வெப் ஆப்போ ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுற கம்பெனியில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஸோ அரசாங்க டிஜிட்டல் டெக்னைஸ் பண்ணுறது தான் இந்த கம்பெனி உருவாக்கும். இது B2G அப்படின்னு சொல்லலாம், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க புவனேஸ்வர் ஒடிசால தான் தொடங்கியிருக்காங்க இந்த கம்பெனியை. 27 வருஷம் இந்த கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இவங்க இருந்துட்டு வராங்க. உங்களோட உடம்பு தான் கவர்மெண்ட் அப்படின்னா அதுல இருக்க நரம்பு தான் இந்த சிஎம்எஸ் டிஜிட்டல் சிஸ்டம். அந்த அளவுக்கு இந்த ஒடிசா கவர்மெண்ட் மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட் அண்ட் சத்தீஸ்கர்ல இந்த கம்பெனி ஒன்றி உருவாகி நிறைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமான சாஃப்ட்வேர் I3MS அப்படிங்கிறது. இந்த ஒடிசாவோட இன்டெகிரேட்டட் மைனிங் அண்ட் மினரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒட்டுமொத்த மினரல்ல 80% இந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழல் நடக்குங்க இந்த மைனிங் அண்ட் மெட்டல்ல. ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப உதவி இருக்குங்க. ஆயிரக்கணக்கான லாரியில கனிமம் கடத்தப்படும் ஒரு ட்ராக்குமே இருக்காது. வெறும் போலி ரசீதை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் ஆன்லைன் கொண்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இந்த லாரிலாம் பொருத்தி QR ஸ்கேன் கொண்டு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணி தான் இதெல்லாமே குறைச்சிருக்காங்க. அதுக்கு இந்த சிஸ்டம் நிறைய உதவி பண்ணியிருக்குங்க. அப்புறம் குஷாக் ஒடிசா அப்படின்னு விவசாயிகளுக்கான ஃபார்மர் எம்பவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அப்புறம் சஃபல்னு கடன் வசதி சிஸ்டம், அது கோ சுகம் அப்படின்னு மீன்பிடி கால்நடை சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு வச்சிருக்காங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க ஒடிசா, பீகார், ஜார்க்கண்டுக்கு. அப்புறம் ரவாண்டா, மொசம்பிக் அப்படின்னா டோனர் எய்டு மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் கிராவியன்ஸ் கூட இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி தான் இது. அண்ட் இவங்களுக்கு முக்கியமா பாக்குறது என்னன்னா, இவங்க கவர்மெண்டோட கவர்னன்ஸ்ல இருக்காங்க. இவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட்ல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வித்துருக்கோம். அங்க இருக்க எம்ப்ளாய் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருப்போம் அந்த சாஃப்ட்வேர் எப்படி அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா எம்ப்ளாயும் ட்ரெயின் பண்ணி அவங்க யூஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுங்க. இதான் காம்படிட்டிவ் மோட் அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணிச்சா இது ஹை சுவிட்ச் காஸ்ட் ஆகும். ஸோ இது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. புதுசாக இந்த இடத்துல ஒரு கம்பெனி வர்றதுக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டாவும் அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ரேடோ, அப்புறம் RGSL அப்படின்னு 2 அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அல்காரிதம் எதுக்கு உதவா இருக்கு, மோசடிகளை தடுக்க இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ஹச்ஆருக்காக ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டீப்பா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2023 160 கோடிங்க, 24 198 கோடி, 2020 199 கோடி, இப்போ 9 மாசத்துல 166 கோடி. ஸோ ரெவன்யூ நல்லா கூட்டிட்டு தாங்க போகுது இந்த கம்பெனில. பட் இந்த B2Gக்குன்னு சில டார்க் சைடு இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். உங்களுக்கே தெரியும், ஒரு கவர்மெண்ட் கூட நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் எப்போ பணம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது, அவங்க கொடுத்தாதான் உண்டு. கிட்டத்தட்ட இது ஒரு வீடு கட்டுற நீங்க எடுக்கிற லோன் மாதிரி. அதாவது மைல்ஸ்டோன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆல்ரெடி யாராவது வீடு கட்ட லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைல்ஸ்டோன் பேஸ்டு பேமெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க தளம் போட்டீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு 10% கொடுத்துருவோம். அப்புறம் தளம் போட்டுட்டு மேலே செவரு கட்டிட்டீங்கன்னா அதுக்கு 10%. இப்படி அந்த மைல்ஸ்டோன் பேஸ் பண்ணி பணம் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் கவர்மெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஆனால் நீங்க ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறதுக்கு உங்களுக்கு மாசம் பணம் வேணும். எம்ப்ளாயி கொடுக்கணும், அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் இவங்களுக்கு வராது. ஆனால் எங்க பேலன்ஸ் ஷீட்ல வருமாய் வந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா கொடுத்துட்டோம், கவர்மெண்ட் கொடுத்துரும் அப்படி ஒரு நம்பிக்கையில. பட் ரியலிஸ்டிக்கா அவங்களுக்கு வரவே வராதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29.3 கோடி அவங்களுக்கு நிலுவையில தான் இருக்கு, இன்னும் வரல அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்லேயே. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவ்ங்க. ஸோ செகண்ட் நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரில இந்த இவங்க சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, கென்யா, ரவாண்டா, அப்புறம் காம்பியா, காபா, USA, கனடா, துபாய், இந்த மாதிரி ஒரு 12 நாளில் வச்சிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கனடாவிலையும்
யூஎஸ்லயும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு இந்த கம்பெனிங்க. எப்படி சொன்னா இது வந்து இந்த கம்பெனி வந்து இந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்குமா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு இந்த கம்பெனி இருக்கு. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 2,86,000 கோடி நஷ்டம் டாலர்ல. கனடால பாத்தீங்கன்னா 2,33,000 கனடியன் டாலர்ல நஷ்டங்க. இது இன்னொரு ரெட் ஃபிளாக் இந்த கம்பெனிக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் சம்பாதிக்கிறாங்க, பட் யூஎஸ் கனடால வந்து அங்க இருக்க நஷ்டத்தை வந்து ஈடுகட்டதுக்கு அந்த பணம்லாம் போயிருது. ஸோ அகைன் இது அந்த கப்பல் கம்பெனி மாதிரி தான், டாலர்ல ரூபாயில வந்து சம்பாதிச்சு டாலர்ல செலவு பண்ற மாதிரி தான் இந்த கம்பெனிக்கும் ஹிடனா ஆயிட்டு இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது மூணாவது எக்கனாமிக் ஸ்லோ டவுனும் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் நடக்கு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மக்கள் நலத்திட்டத்துக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்து செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கோ மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அது இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட ரெவன்யூ மோஸ்ட்லி ஃப்ரம் கவர்மெண்ட் சைடு இருக்கிறதுனால இது ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குட் நியூஸ் என்னன்னா, உங்க 95% வருமானம் வந்து இந்த கிளைண்ட் இருந்து ஏற்கனவே இருந்த கிளைண்ட் இருந்தே வருதுங்க. ஸோ கிளைண்ட் வந்து இவங்க மாற மாட்டாங்க. நம்ம அதுதான் அப்படியே சொன்னோம். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கம்பெனில இருக்க சாஃப்ட்வேரை வந்து இன்னொருத்தருக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு வருது, அதாவது காம்படேட்டிவ் மோட். அது வந்து இந்த கம்பெனி ப்ளஸ்ஸா இருக்கனால தான் ரெவன்யூ வந்து 95% கிளைண்ட் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. அது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1327 ஊழியர்கள் இருக்காங்க. இதோட நிதிநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் வந்து 7.1 8.1 நம்ம உயர்ந்திருக்கேன். ஆர்டர் புக் வந்து 357 இருந்து 1.8x நல்ல ரெவன்யூ நல்ல வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லலாம். 27 ஆண்டுகள் ட்ராக் ரெக்கார்டு இந்த கம்பெனிக்கு இருக்குங்க. அப்புறம் நிறைய பேட்டர்ன் வேறு வாங்கி வச்சிருக்காங்க, நம்ம பார்த்தோம்ல. பட் கவலைப்படுறதுனா கேஷ் ஃப்ளோ நம்ம அப்படியே சொல்லிட்டோம். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கவர்மெண்ட் கூட இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.8x இருக்குங்க. 2020 0.4x தான் இருந்து கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி இது ஓகேவா நாங்கள் இருக்கு, முதல் பெருசாலாம் சொல்ல. ஸோ இப்போ ஐபிஓ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 107 to 113 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு 132 பங்குங்க. நம்ம வந்து 14,916 ரூபா நம்ம வந்து பண்ணணும். இதோட ஐபிஓ சைஸ் வந்து ஒரு கம்மி தாங்க, 145 கோடி தான். ஸோ இவங்களோட இபிஎஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2025 3.72ங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இவங்களுடைய பி 30 வருது. இது அகைன் எனக்கு இன்னொரு ரெட் ஃபிளாக் தாங்க தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம லார்ஜ் கேப் கம்பெனியே பி வந்து 20 கீழே இருக்கு, ஆனால் இந்த கம்பெனி 30 பியில் வந்துச்சுன்னா நமக்கு அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் ஆகணும். ஸோ போட்டியாளர்களையும் பார்த்தீங்கன்னா ட்ரைஜன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அழகி டிஜிட்டல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே ரெவன்யூ வந்து இவங்களோட அதிகங்க. ஸோ சிஎம்எஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 3.72 ஏர்னிங் பர் ஷேர் வச்சிருக்காங்க. ட்ரைஜன் டெக்னாலஜி வந்து 3.82, அலை டிஜிட்டல் சர்வீஸ் வந்து 4.98 வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க, ரொம்ப கூடவும் இல்லை ரொம்ப குறையும் இல்லை, காம்படேட்டிவா ஓகே தான். மதிப்பீடு வந்து கொஞ்சம் அதிகம் தான் பி வந்து எனக்கு. ஏன்னா என்ன பற்றி சொன்னீங்கன்னா ஆர்டர் புக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. கிரே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா $4 கட்டுதுங்க, 3.54%. எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரிலங்க. ஸோ ஐபிஓ போனால் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரெஷ் இஷ்யூ தாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு 53 கோடி யூஸ் பண்ணுறாங்க, டெப் பேமெண்ட்டுக்கு 25 கோடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லாமே ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் தான் போகுது. இது ஒரு நல்லது தான். ஆங்கர் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 பங்கு தான் வந்திருக்காங்க. ஒன்று வந்து நோவா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, அப்புறம் வந்து ஜீல் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. இவங்க ரெண்டுமே மொத்தமாக ஆங்கர் இன்வெஸ்டருக்கு ஒதுக்குன்னா மொத்தமே கிட்டத்தட்ட 20 கோடி 18 கோடி ஒதுக்கிருக்காங்க. 18 கோடி மொத்தமாக நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பட் அகெயின் நம்ம சொன்ன மாதிரி தான், இந்தியாவில் இருக்க எந்த என்பிஎஸ் கம்பெனியும் வரல, இன்சூரன்ஸ் கம்பெனி வரல, பெரிய பெரிய நிறுவனம் எதுவும் வரல. 2 குளோபல் ஃபண்டு வந்து வந்திருக்கு. அது வந்து ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி ரொம்ப பாசிட்டிவ் சொல்ல முடியாது, நியூட்ரலாக வச்சிருக்குங்க. ஸோ இப்படிதான் இந்த கம்பெனி பற்றி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஃபைனலாக நான் சொல்கிறது என்னன்னா, இந்த கம்பெனி வர டைம் எனக்கு ராங்காக தோணுது. ஏன்னா இது வந்து ஏஐனால லான்ச் கேப் ஐடி கம்பெனி அடி வந்தது. கரெக்டாக இவங்க பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவு கவர்மெண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியல. அது ஒரு ஏஐல பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு. மோஸ்ட்லி பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஐ இன்னைக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுது. ஸோ ஏஐல இதை விட ஈஸியான சாஃப்ட்வேரே பண்ண முடிஞ்சு இதோட கம்மியான ரேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்க இன்னொரு கம்பெனி வரலாம். ஸோ நம்ம அதையும் யோசிக்கணும். இந்த மாதிரி இப்போ கரண்டாக இந்த கம்பெனிக்கு பெரிய ரிஸ்க் ஏஐ வந்துருக்கு. ஏஐல நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் லார்ஜ் கேப் கம்பெனி ஏஐல தடுமாறும் போது இந்த மாதிரி ஒரு புது கம்பெனி ஏஐல என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இவங்களோட டைம் ரொம்ப ராங்காக தான் எனக்கு தெரியுது. பட் கவர்மெண்ட் என்டிட்டி கவர்மெண்டோட இருக்கிறது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ எனக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ நல்லா வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து 95% சேம் கிளைண்ட் இருந்து ரிப்பீட்டேட்டிவான கிளைண்ட் இருந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வருது. அண்ட் கவர்மெண்டோட நல்ல கொலாபரேட்டிவாக இருக்காங்க, ஒரு நல்ல அமௌண்ட்டே இவங்களுக்கு வந்து வருது. அண்ட் நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ P2G அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூ இவங்ககிட்ட இருக்குது. செகண்ட் வந்து இந்தியாவில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, யூஎஸ் கனடா வந்து சேமா லாஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 12 மாதம் கம்பெனி ரன் ஆகுமா அப்படின்னு டவுட்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இது இவங்களுக்கு சர்வ் பண்ணுற அமௌண்ட் கவர்மெண்ட் குறைச்சிப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நஷ்டங்கள் வந்து இதில் வந்து இருக்குதுங்க. நான் பொதுவாக பெருசாக அப்ளை பண்ண மாட்டேங்க. ஏன்னா இதில் வந்து எனக்கு பெருசாக லிஸ்டிங் ஏனும் கிடைக்க போகிறதில்ல, கம்பெனியோட வளர்ச்சியில் எனக்கு பெரிய டவுட் இருக்குது.
ஸோ நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் கூட வெயிட் பண்ணி பாருங்க தான் நான் சொல்லுவேன். இதை விட அதிகமாக போனாலும் பரவாயில்ல, மேபி இது கம்மியாக அந்த கம்பெனி வரும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கேன். ஸோ நம்ம வந்து நேத்தான் பார்த்தோம் ஒரு கோட்டு, ஒரு நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி எதுவும் கிடையாது. ஒரு கெட்ட கம்பெனி நீங்கள் நல்ல விலையில் வாங்கணும், ஒரு நல்ல கம்பெனி குறைஞ்ச விலையில் வாங்குறது தான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான முடிவு. அதனால நான் இந்த கம்பெனி வந்து வாங்க போகிறது இல்லை. நீங்கள் நான் இப்போ சொன்ன நியூஸை வச்சு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஐபிஓ பற்றியோ இல்லை ஒரு நிறுவனத்தை பற்றியோ நான் நம்பர்ஸ் பற்றி பேசுறது எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. இது வந்து எவ்வளோ வந்துட்டாங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க நம்பர்ஸை பற்றி பேசுறத விட நான் கம்பெனியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அது மோட் என்ன, அதை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வேற கம்பெனியோ இல்லை புதுசாக வர கம்பெனியோ நமக்கு வந்து அதை பற்றி ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் என்னோட மோட்டோ, அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் மாறுபட்ட கருத்து இருந்தால் தெரிவிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.